உலகம் முழுவதும் உள்ள சன்லைஃப் தொலைக்காட்சி நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் வணக்கம். இது நாட்டு மருத்துவம், நலம் தரும் மருத்துவம், எல்லோருக்கும் ஏற்ற பக்க விளைவுகள் இல்லாத பாதுகாப்பான பணச்செலவுகள் இல்லாத மருத்துவம். எளிய மருந்துகளை இந்த நிகழ்ச்சியிலே நாம் ஒவ்வொன்றாக பார்த்து பழகி பயன்பெற்று வருகின்றோம். இன்று சில மருத்துவ குறிப்புகளை நாம் தெரிந்து கொள்வோம். த ஃபீமேல் இன்ஃபெர்டிலிட்டி என்று ஆங்கிலத்திலே சொல்லப்பெறுவது பெண் மலடு. இந்த பெண் மலட்டு தன்மைக்கு த ஹார்மோனல் இன்பேலன்ஸ் என்று சொல்லக்கூடிய சுரப்பிகளினுடைய குறைபாடு, குறிப்பாக எஸ்ட்ரோஜன் என்று சொல்லக்கூடிய சுரப்பியினுடைய குறைபாடு இங்கே ஒரு காரணமாக விளங்குகிறது. இதற்கு பொமன்கிரனேட் என்று சொல்லக்கூடிய மாதுளை ஒரு நல் மருந்தாகி மாதற்கு வருகின்ற பிள்ளை பேரின்மையை போக்குகின்ற ஒரு மருந்தாக மாதுளை விளங்குகிறது. மாதுளை முத்துக்களை சாராக்கி பருகிவிட்டு மாதுளை விதைகளை சேகரித்து வைத்திருந்து அதை உலர்த்தி அதனோடு மாதுளை மரத்தினுடைய பட்டையை காய வைத்து சூரணமாக்கி மாதுளை விதையோடு மாதுளம் பட்டை சூரணத்தையும் சேர்த்து அன்றாடம் அரை தேக்கரண்டி அந்தி சந்தி என்று 2 வேளை சாப்பிட்டு வருகின்ற நிலையிலே மாதுளை சாறு பருகிவிட்டு மாதுளை விதை பட்டை சூரணத்தை அன்றாடம் 2 வேளை சாப்பிடுவதனாலே நாளடைவிலே இந்த எஸ்ட்ரோஜன் என்று சொல்லக்கூடிய பெண்களுடைய ஹார்மோன் சரியான வகையிலே சுரந்து யுட்ரஸ் என்று சொல்லக்கூடிய கருப்பைக்கு கரு உருவுக்கு அங்கே குருதி நன்றாக ஓடச் செய்து விரைவில் மலடு என்கின்ற நிலையை மாற்றி பிள்ளை பேரை பெற்றுத்தரக்கூடிய ஒன்றாக இந்த மாதுளை விளங்கும் என்பதிலே ஐயமில்லை. அன்பான நேயர்களே, த ஃப்ரோசன் ஷோல்டர் என்று ஆங்கிலத்திலே சொல்லுவது வழக்கம். அதாவது தோள் பட்டையிலே பிடிப்பு ஏற்படுவது, கைகளை உயர தூக்கவோ கீழே இறக்கவோ பக்கவாட்டிலே தூக்கவோ கடினமாக இருப்பது, வலி ஏற்படுவது, இந்த ஃப்ரோசன் ஷோல்டர் என்று சொல்லுவது வழக்கம். அதிகமான எடை தூக்குபவர்களுக்கு, தலையிலே சுமை சுமப்பவர்களுக்கு இந்த பிரச்சனை வரக்கூடும். இந்த நிலையிலே குர்குமா லாங்கா என்று தாவர பெயராலே சுட்டப்பெறுவது டர்மரிக் என்று ஆங்கிலத்திலே சொல்லப்பெறுகின்ற நாம் சமையலுக்கு பயன்படுத்துகின்ற மஞ்சள் தூள் ஒரு அற்புதமான ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி அனால்ஜெசிக் என்கின்ற மருத்துவ குணத்தை பெற்றிருக்கிறது. இந்த மஞ்சள் தூளை தேங்காய் எண்ணெயிலே குழைத்து லேசாக சூடு செய்து பொறுத்து கொள்ளக்கூடிய அளவு சூட்டோடு இந்த தேங்காய் எண்ணெயும் மஞ்சளும் கலந்த கலவையை கழுத்தினுடைய பின்பகுதியிலே தோள்பட்டையினுடைய பகுதியிலே சிறிது நேரம் தடவி வைப்பதனாலே, ஒரு தைலத்தை போல தடவி வைப்பதனாலே இந்த கழுத்து எலும்புகளிலே ஏற்படுகின்ற அழுத்தம், குருதி ஓட்ட குறைபாடு, தசை பிடிப்பு இவற்றை போக்குவதாக இந்த மஞ்சளும் தேங்காய் எண்ணெயும் சேர்ந்த கலவை புறமருந்தாகிறது. இரவு படுக்க போகுமுன் அரை தேக்கரண்டி முதல் 1 தேக்கரண்டி வரையிலே மஞ்சள் தூளோடு 5 மிளகு சேர்த்து பாலில் இட்டு கொதிக்க வைத்து இனிப்பு சேர்த்து வடிகட்டி பருகுவதனாலே குருதி ஓட்டத்தை சீர் செய்வது மட்டுமல்லாமல் வலியை குறைக்கக்கூடிய ஒரு உள்மருந்தாகவும் மஞ்சள் மிளகு பால் விளங்கும் என்பதையும் நாம் மறுத்தல் ஆகாது. ஆமணக்கு ரிசினஸ் கம்யூனிஸ் கேஸ்டர் ஆயில் பிளான்ட் என்று ஆங்கிலத்திலே சொல்லப்பெறுவது, இது சாலை ஓரங்களிலே நிறைய நமக்கு சாதாரணமாக கிடைக்கக்கூடிய ஒன்று. இது ஊமத்தங்காயை போல சிறிய வடிவிலே வெளியிலே முட்கள் போன்ற ஒரு உருவத்தை பெற்று உள்ளே முத்து கொட்டைகளை பெற்றிருப்பது. கேஸ்டர் பீன்ஸ் என்று ஆங்கிலத்திலே சொல்வார்கள். சித்திர பீஜம் என்று வடமொழியிலே இந்த முத்துக்கொட்டைக்கு பெயர். ஒரு சித்திரம் வரைந்தது போல அழகான கோடுகளை அந்த விதைகளின் மேலே
பெற்றிருப்பதனாலே அப்படி ஒரு பெயரை தந்திருக்கிறார்கள், சித்திர பீஜம் என்று. இந்த ஆமணக்கு ஒரு ஹெப்படோ புரொடெக்டிவ் என்கின்ற வகையிலே கல்லீரல் மண்ணீரல் நோய்களுக்கு ஒரு அருமருந்தாகிறது. வாதம் என்று சொல்லக்கூடிய வகையிலே வாயுவை வெளித்தள்ளக்கூடிய ஒன்றாக, மலச்சிக்கலை போக்கக்கூடிய ஒன்றாக, உடலுக்கு குளிர்ச்சி தரக்கூடிய ஒன்றாக, புண்களை ஆற்றக்கூடிய ஒன்றாக இந்த ஆமணக்கு தனித்த ஒரு மருந்தாகி நமக்கு பயன் தருகிறது. இந்த ஆமணக்கு இலையோடு ஃபிலாந்தஸ் நிரூரி என்று சொல்லக்கூடிய கீழ்காய் நெல்லி, இந்த இலைகளின் கீழாக இது காய்களை வரிசையாக பெற்றிருப்பதனாலே இலைகளுக்கு கீழே காய்கள் வரிசையாக இருக்கின்ற இதை கீழ்காய் நெல்லி என்று சொல்லுவார்கள். இந்த கீழ்காய் நெல்லி இலை விழுது அரை பங்கும் ஆமணக்கு இலை விழுது அரை பங்கும் என ஒரு தேக்கரண்டி அளவுக்கு இரு விழுதையும் அந்தி சந்தி என்று இரு வேளை மோரோடு பருகி வருகின்ற நிலையிலே ஒரு வார காலத்திலே முற்றிய காமாலையை கூட இது குணமாக்கக்கூடிய ஒரு வல்லமை உடையதாக விளங்குகிறது. சிறுநீர் தாரையிலே இருக்கின்ற எரிச்சல், சிறுநீர் மஞ்சளாக வெளியேறுவது, எரிச்சலாக வெளியேறுவது, இவற்றை மாற்றி உடலுக்கு குளிர்ச்சி தரக்கூடியதாக இந்த ஆமணக்கும் கீழ்காய் நெல்லியும் விளங்குகிறது. இதனோடு நீர்முள்ளி என்று சொல்லக்கூடிய நம் நாட்டு மருந்து கடைகளிலே பெறக்கூடிய ஒன்று. இந்த நீர்முள்ளி சிறுநீரகத்தை சிக்கலின்றி சிறுநீரை வெளித்தள்ளக்கூடிய ஒன்றாக, வீக்கம் கரைச்சியாக நீர்முள்ளி விளங்குகிறது. நீர்முள்ளியும் உடலுக்கு குளிர்ச்சி தரக்கூடியதாக விளங்குகிறது. இதனோடு மஞ்சள் கரிசாலை, எக்லிப்டா அல்பா என்ற தாவர பெயராலே சுட்டப்பெறுவது. மஞ்சள் கரிசாலையினுடைய பொடியை இங்கே நாம் வைத்திருக்கின்றோம். இவை நான்கையும் சேர்த்து ஒரு நல்ல மருத்துவத்தை எப்படி செய்து பயன்படுத்துவது என்று செயல்முறையிலே பார்ப்போம், வாருங்கள். நேயர்களே, நாம இன்னைக்கு நமக்கு எளிமையாக கிடைக்கக்கூடிய மூலிகைகளை பயன்படுத்தி பித்தப்பை கற்கள், கல்லீரல் வீக்கம், கல்லீரலில் ஏற்படக்கூடிய வைரஸ் தொற்று, காமாலை போன்ற பிரச்சனைகளை சரி செய்யக்கூடிய மருந்து எப்படி தயார் பண்றதுன்னு பார்க்கலாம். இதற்கு தேவையான பொருட்கள்: ஆமணக்கு துளிர் இலை, கீழா நெல்லி, கரிசலாங்கண்ணி பொடி, நீர்முள்ளி விதை. நீர்முள்ளி விதை நமக்கு நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும். ஒரு வெறுகடி அளவு நீர்முள்ளி விதை எடுத்துக்கலாம். நீர்முள்ளி விதை உடலுக்கு குளிர்ச்சி தரக்கூடிய மருந்தாகவும் சிறுநீர் பெருக்கியாகவும் இருக்கும். அதே போல கல்லீரலில் ஏற்படக்கூடிய வீக்கத்தை, கற்களை கரைக்கக்கூடிய மருந்தாகவும் இருக்கும். இந்த நீர்முள்ளி விதையை நம்ம தண்ணியில போட்ட உடனே இப்படிதான் ஆயிடும், ஜெல்லி மாதிரி ஃபார்ம் ஆயிடும். இதோட நம்ம கரிசலாங்கண்ணி இலை இருந்ததுன்னா ஒரு பிடி அளவுக்கு போடலாம். பொடி இருந்ததுன்னா நம்ம ஒரு அரை தேக்கரண்டி அளவு கரிசலாங்கண்ணி இலை பொடி, அதோட கீழா நெல்லி இலை ஒரு பிடி அளவு சேர்த்துக்கலாம். ஆமணக்கு இலை துளிர். ஆமணக்கு இலை நம்ம மற்ற வாத நோய்களுக்காக பயன்படுத்தும் பொழுது முற்றிய இலைகளை பயன்படுத்துவோம். ஆனால் கல்லீரல் நோய்களுக்காக நம்ம உள்மருந்த ஆமணக்கை பயன்படுத்தும் பொழுது எப்போவுமே இந்த மாதிரி இளந்துளிர்களை மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ணணும். சின்ன சின்ன இலைகளாக இருக்கும். இந்த மாதிரி இளந்துளிர்களை மட்டும் நம்ம கல்லீரல் நோய்க்கு மருந்தாக பயன்படுத்தலாம். இந்த துளிர் இலை ஒரு இலை எடுத்தாலே போதும். நம்ம ஆமணக்கு இலையும் கீழா நெல்லி இலையை மட்டுமே மஞ்சள் காமாலைக்கு தனியாக மருந்தாக பயன்படுத்தலாம். ஆமணக்கு துளிர் இலை எடுத்து அதோட சம அளவு கீழா நெல்லி வச்சு நல்லா அரைச்சிட்டு ஒரு பெரிய நெல்லிக்காய் அளவு எடுத்து அதை மோரில் சேர்த்து நம்ம கலக்கி தினமும் குடிச்சிட்டு வரும்பொழுது, வெறும் வயிற்றில் குடிச்சிட்டு வரும்பொழுது ரத்தத்தில் உள்ள பிலுருபின் அளவு கம்மியாகும், மஞ்சள் காமாலையும் சரியாகும். இப்போ நம்ம தயார் பண்ணுற இந்த மருந்து பித்தப்பை கற்கள் இருக்கிறவங்களும் தொடர்ந்து எடுத்துக்கலாம். அதே போல் ஹெப்படைட்டிஸ் பி வைரஸ் இருக்கிறவங்களும் இந்த மருந்து தொடர்ந்து எடுத்துகிட்டு வரும்பொழுது இந்த வைரஸ் நோயினால் கல்லீரல் பாதிப்பு ஏற்படாமல் தடுக்கக்கூடிய மருந்தாக இருக்கும். கல்லீரல் புற்றுநோய் வராமல் தடுக்கக்கூடிய மருந்தாகவும், அதே போல் மது அருந்துபவர்களுக்கு சிரோசிஸ் ஏற்படாமல் தடுக்கக்கூடிய அந்த மதுனால் ஏற்படக்கூடிய டாக்ஸிசிட்டியை கம்மி பண்ணக்கூடிய மருந்தாகவும் இது இருக்கும். ஹெப்படைட்டிஸ் வைரஸ்னால் ஏற்படக்கூடிய தாக்கங்களை கம்மி பண்ணுறது மட்டும் இல்லாமல் அந்த வைரல் லோடை குறைக்கக்கூடிய மருந்தாகவும் இது இருக்கும்.
ஆரம்ப நிலையில் மஞ்சள் காமாலை இருக்கிறவங்க பிலிருபின் 1.5 2க்குள்ளே இருந்ததுன்னா அவர்கள் இந்த மருந்து எடுக்கும் பொழுதே பிலிருபின் கம்மியாயிடும். இந்த மருந்தோட அளவு 50 60 ml அளவுக்கு தினமும் காலையில் வெறும் வயத்தில் எடுக்கணும். இந்த மருந்து எடுக்கும் பொழுது புளிப்பு, காரம், மாமிசம் இது எல்லாமே நம்ம தவிர்க்கணும். புளிப்பு காரம் கம்மி பண்ணிக்கணும், மாமிசம் தவிர்க்கணும். மருந்தை நம்ம இப்போ வடிகட்டிடலாம். ஆமணக்கு துளிர் இலை, கீழநெல்லி இலை, கரிசலாங்கண்ணி பொடி மற்றும் நீர்முள்ளி விதை சேர்ந்த இந்த மருந்து தொடர்ந்து எடுத்துட்டு வரும்பொழுது ரத்தத்தில் உள்ள பிலிருபின் அளவை குறைக்கக்கூடிய மருந்தாகவும், ஹெப்படைட்டிஸ் பி வைரஸோட லோடை கம்மி பண்ணக்கூடிய மருந்தாகவும், கல்லீரலில் ஏற்படக்கூடிய வீக்கம், பித்தப்பையில் ஏற்படக்கூடிய கற்கள் இவற்றை சரி செய்யக்கூடிய மருந்தாகவும் இது செயல்படும். அன்பான நேயர்களே, ஆமணக்கு, கீக்காய் நெல்லி, மஞ்சள் கரிசாலை, அதனோடு நீர்முள்ளி இவை 4ம் சேர்த்து ஒரு தீநீராக இங்கே நாம் வைத்திருக்கின்றோம். இதை அன்றாடம் 2 வேளை அந்தி சந்தி என்று 2 வேளை பருகு வருகின்ற பொழுது ஒரு ஹெப்படோ ப்ரொடெக்டிவ் என்கின்ற வகையிலே 2 வித ஈரல்களையும், கல்லீரல், மண்ணீரல் 2 வித ஈரல்களையும் பலப்படுத்தி வயிற்றிலே பித்தம் சேராமல் பார்க்கக்கூடிய ஒரு மருந்தாக இது விளங்குகிறது. த லிவர் சிரோசிஸ் என்று சொல்லக்கூடிய, த ஃபேட்டி லிவர் என்றெல்லாம் சொல்லக்கூடிய கல்லீரலுடைய வீக்கம், கல்லீரலிலே நீர் தேக்கம், கொழுப்பு சத்துவம் தேக்கம் இவற்றையெல்லாம் கரைத்து வீக்கத்தை வற்றச் செய்யக்கூடிய வல்லமையுடைய ஒரு மருந்தாக இது விளங்குகிறது. உபரியாக பித்தம் உற்பத்தியாகி குருதியிலே சேர்கின்ற பித்தத்தை, உபரியாக பித்தம் உற்பத்தியாகி குருதியிலே சேர்கின்ற பித்தத்தை வடிகட்டி இது சிறுநீரிலே வெளித்தள்ளக்கூடிய ஒன்றாக இந்த மருத்துவம் நமக்கு பயன் தருகிறது. உடலுக்கு குளிர்ச்சி தருகிறது, வயிற்று புண்களை ஆற்றுகிறது, சிறுநீரை வெளித்தள்ளி கை கால்களிலே ஏற்படுகின்ற எடிமா என்று சொல்லுகின்ற வீக்கத்தை கரைக்கிறது. சிறுநீரகத்துக்கும் சரி, கல்லீரல் மண்ணீரலுக்கும் நல்ல ஆயுளை தரக்கூடிய, பலத்தை தரக்கூடிய ஒன்றாக இந்த தீநீர் விளங்குகிறது. அன்பான நேயர்களே, ஆமணக்கு, மஞ்சள் கரிசாலை, கீக்காய் நெல்லி, அதனோடு நீர்முள்ளி சேர்ந்து எப்படி மருந்தாகிறது என்று நாம் பார்த்து தெரிந்து கொண்டோம். இதுபோல வேறு ஒரு மருத்துவ குறிப்போடு நாம் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.